சந்திராஷ்டமத்தில் நம்ம பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எப்போவுமே எனர்ஜியை வெளிப்படுத்தும் பொழுது கவனமாக இருக்கணும். எனர்ஜி மற்றவாட்டேருந்து நெகட்டிவான எனர்ஜி வாங்கிக்கொள்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். எனர்ஜினா எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் ஏதேனும் ஒரு ரகசியத்தை சொல்கிறாங்க, கெட்ட விஷயத்தை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது பெருசாக எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தில் மனசில் குழப்பம் இருந்தால் அதை மற்றவங்ககிட்ட சொல்கிறத தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த தினத்தில் திடீர் சம்பவங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. நேற்று சொல்லியிருந்தேன், திடீர் சம்பவங்கள்னா டக்குன்னு மாப்பிள வா வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பைக் எடுத்து கூட்டு போகிறாங்க, கார் எடுத்து கூட்டு போகிறாங்க, போகக்கூடாது. இரவு நேரம் பிரயாணத்தை பண்ணக்கூடாது. திடீர் முடிவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த சந்திராஷ்டமம் என்ன பண்ணுன்னா, எப்பவுமே நம்மளுக்குள்ளே என் மனசு எனக்கு உண்மை தான் சொல்லும், என் மனசு எனக்கு கரெக்டாக தான் சொல்லும், என் மனசில் தோணுச்சு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தை உடச்சிடும் இது. அப்படின்னா என்னென்னா, உங்கள் மனசு தோன்றதே உங்கள் மனசையே பொய்யாக்கி விட்டுரும். ஏன்னா மனோகாரகனான சந்திரன் பலம் இல்லை என்றால் இந்த சந்திராஷ்டமத்தில் உங்களுக்கு தோணக்கூடிய எண்ணங்களையே தப்பாக தோண வைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா, அதான் பெரியவங்க கிட்ட நீங்கள் கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு சந்திராஷ்டம காலகட்டத்தில் ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னு சொன்னால், எப்படி சார் நான் ரொம்ப கவனமாக இருக்கிறது, எப்படி சார் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது? சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு உங்கள் மனசை நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் வைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அன்றைய தினத்தில் காலையில் தியானம் பண்ணணும், பிராணாயாமம் பண்ணணும், சந்திக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. திடீர் பிரயாணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. அன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறது, இயற்கையான இடங்களுக்கு போயிட்டு வருது, மனசை ரிலாக்ஸ்டு மூடில் வச்சுக்கிறது, முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருக்குது, சுவாமியினுடைய நாமத்தை சொல்லிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். எப்போவுமே இந்த நாள் அன்னைக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், முடிஞ்ச வரைக்கும் பிள்ளையாரை வணங்குறது உங்களுக்கு ஒரு பெரும் பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ரிவெஞ்ச் எடுப்பாங்க, ஒரு வைராகி இருப்பாங்க, நான் பார்த்துக்கிறேன், அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அன்றைய தினத்தில் தோணக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஒரு 2-3 நாள் கழிச்சதுக்கப்புறம் எதுக்கு இது அப்படிங்கிற மாதிரி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில பேர் வீட்டை விட்டு சண்டை போட்டு வெளியிலலாம் கிளம்பி போயிடுவா, நான் கிளம்பி போகிறேன் அப்படின்லாம் சொல்லுவாள். இந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு இந்த பிரிவுகள் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டம். திருப்பி சேர்த்து வைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நீங்கள் யாராவது பிரிந்தவர்கள், டிவோர்ஸ் ஆனவங்க, அதே மாதிரி தள்ளி போனவங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, சந்திராஷ்டமத்தன்னைக்கு அவங்க சண்டை வந்துடுது, சந்திராஷ்டமத்தன்னைக்கு அவங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால், திருப்பி சேர்த்துறது ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். திருப்பி சேர்ந்தாலும் திருப்பி ப்ராப்ளம் இருக்கும், திருப்பி சேர்ந்தாலும் திருப்பி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ரொம்பவுமே இந்த சந்திராஷ்டமத்தில் கவனம் என்பது தேவை. சில அஸ்ட்ராலஜர் சொன்னாங்க சார், அதெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க சார். அது அவங்களுடைய கருத்துக்கள், யாருடைய கருத்துக்களுக்கும் நம்ம நடுவில் சொல்லக்கூட கிடையாது. யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம் பாதிச்சிருக்கு, யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம் பாதிக்குதோ, பாதிக்கிறவங்களுக்கு இனிமேல் பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்திராஷ்டமத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன். நிறையா பேருக்கு இதோடைய அனுபவங்கள் கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கும். இன்றைய தினத்தில் நான் சொன்ன விஷயங்கள் அத்தனை பேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு எப்படி நம்ம வேறாக இருக்கிறது, எப்படி நம்ம நம்மளை வேற வச்சுக்கிறது அப்படிங்கிற சப்ஜெக்டை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்தோம்.